நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 22, 2026 முன்னிரவு 8 மணி. ஓகே. நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையோடு சொல்ல முயற்சி செய்யும் ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. ஓகே. ஒரு சில இப்போ லோக்கல் பாலிடிக்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லேசாக அப்டேட்டு தான் இது. நம்முடைய சில கருத்துக்களும் அப்டேட்டும். நம்பர் 1 வந்து நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இதில் தாவேகாவோட அமைச்சரவையில் என்னது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியப்பட்டுருச்சு. இங்கே வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதில் வந்து ஷாஜஹான் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை துறை அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதோட வன்னி அரசு அவருக்கு வந்து சமூக நலத்துறை அதை ஒதுக்கி இருக்கதா அது சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே இங்கே வந்து ராசா, திமுகவோட ராசா வந்து எம்பி, அவர் என்ன வந்து பயங்கரமாக இதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஏன்னா இங்கே இருந்து இவங்க செலவுல இவங்களுடைய உழைப்புல எல்லாம் பண்ணிட்டு ஏற்றி வச்ச ஏணியை வந்து எட்டி உதைச்சிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். என்னன்னா எப்படி பார்த்தாலும் திமுக அது பெற்ற தோல்வி அவங்களால உண்மையிலே ஜீர்ணிச்சுக்க முடியல. அது வந்து பெரும்பாலான மக்களும் வந்து திமுக எப்படியும் ஜெயிச்சிரும், கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேம்போக்கா ஒரு மாதிரி என்ன சொல்லுது, முகமூடி போட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரியாலிட்டி வேறையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ கருத்துக்கள் சொன்ன நிறைய பேருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு தாவேக்கா வந்து ஒரு டுபாக்கூர் வேலை பார்த்து, அதாவது அமித்ஷாவோட டுபாக்கூர் வேலையில் ஜெயிச்சாங்களா, அல்லது உண்மையிலே ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா சித்தப்பா மாமா எல்லாம் போட்டு இறுக்கி பிடிச்சி ஓட்டு போட வச்சுட்டாங்களா அப்படின்னு சின்ன டவுட் எல்லாம் வருது. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இளைஞர்கள் காலம் எல்லாம் அமைச்சரவை அத்தனை பேரும் புதுசு, இவங்களுக்கு தடுமாறுறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னாங்க. எல்லாருமே முதல்ல வரும்போது ஒன்றும் தெரியாதவங்க தான். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முதல்ல வந்து ஆரம்பிக்க போகும்போது தடுமாற்றம் இருக்கும். ஒருவேளை அப்பா பண்ணிட்டு இருக்க தொழிலாக இருந்தால் பையனை வந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக போய் ட்ரைனிங் எடுத்து யார் யார் என்னென்ன செக்ஷனில் இருக்கான்னு பார்த்து பண்ணுவாங்க. இப்போ இங்கே விஜய் அப்படிங்கும்போது அவரு புதுசு, ஆதவ் அர்ஜுனா புதுசு, அதுக்கப்புறம் இவர் புசி ஆனந்த் புதுசு, நிர்மல்ராஜ் புதுசு, அப்படி ரமேஷ் இல்லை ராஜ்மோகன் அப்படி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விட ஒரே ஒருத்தர் ரைட் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா நம்ம செங்கோட்டையன் மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை புதுசாக தான் இருக்கும். அப்போ என்ன, இங்கே மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து இது மின்சாரம். இப்போது சரியான சம்மர்னா வந்து அக்னி நட்சத்திரத்தோட உச்சம். அது எல்னினோவோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எல்னினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சும்மா தமிழில் இங்கிலீஷில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டை போகிறோம். எல்னினோ எஃபெக்ட் இங்கே வந்து இப்போ வாட்டுது. அப்போது இன்னும் ஒரு 10 நாளைக்காவது இந்த வெப்பத்தோட உச்சம் இருக்குன்றாங்க. ஒருவேளை தப்பித்தவரி கடல்ல உள்ள வந்து டிப்ரெஷன் அப்படின்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலுக்குள்ள வங்காள விரிகுடால ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா இந்த வெப்பத்தோட தாக்கம் குறையும் போது நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பவர் கட் இருந்தால் கூட அனுசரித்து போகிற மாதிரி மக்கள் மனநிலை வந்துடும். ஆனால் இப்போ வந்து பயங்கரமான ராத்திரியில் ஃபேன் போட்டாலே பத்தலை, ஏசி போட்டாலே பத்தலைன்ற அளவுக்கு பயங்கரமான வெக்கை இருக்குது. நேற்று ராத்திரி ஒரு மிட் நைட்டு கிட்டத்தட்ட அங்கே வந்து நிறையா இடங்கள்ல பவர் கட் இருந்தது. அது வேணும்னு பண்ணாங்களா அல்லது ஓவர்லோடுக்கு தாங்க முடியாமல் பண்ணிச்சா, என்ன காரணமாக இருந்தாலும் மக்கள் வந்து காரணத்தை கேட்க தயாராக இல்லை. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பெரிய பவர் கட் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் பவர் கட் வருதே, என்ன காரணம்? அப்போ சில காரணங்கள் அப்படி அடுக்கும்போது நம்பர் 1, இந்த பவர் கட் காரணம் வந்து திமுக சார்புள்ள அதிகாரிகள் அவங்க தாவேகாவுக்கு கெட்ட பேர் வரணும்னு வேறுனே பண்றாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, திடீர்னு இந்த மாதிரி உச்சகட்ட வெயில் வெப்பம் வந்ததுனால தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தாங்க முடியலை அப்படின்னு லோ வோல்டேஜ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பிரித்து கொடுக்கும்போது ரொம்ப லோ வோல்டேஜ், அதையும் தாங்காமல் இந்த மாதிரி கேபிளோ அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வெடிச்சு ஏதாவது போகுதா அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஃபால்ட். நம்பர் 2. நம்பர் 3 வந்து அந்த துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் மொத்தத்துக்கு அலட்சியம் காட்டுறாங்களா, மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் மீம்ஸ் போட்டு இதை போட்டு அடுத்தடுத்து எதையாவது போட்டு சரி பண்ணிடலாம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்பர் 3. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிருக்கு,
ஃபேன் ஓடலை, மரம் அசையலை, காற்று இல்லை, வெக்க புழுக்கம், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, கை குழந்தைகள்லாம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது. அப்புறம் சில வீடுகளில் தான் வந்து லைட்டு ஃபேனுக்கு வந்து யூபிஎஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் பல வீடுகளில் அப்படி கிடையாது. ஏன்னா சென்னையில் வந்து பவர் கட்டே இல்லையே அப்படின்னு யூபிஎஸ் எல்லாம் நிறைய வழக்கொழிஞ்சிருச்சு. 2006-11 திமுக ஆட்சியில் தான் யூபிஎஸ் வந்து அபாரமான சேல்ஸாக இருந்துச்சு. அந்த பவர் கட்டுனாலேயே ஆற்காடு வீரசாமி பேரே அப்படி மாறிச்சு. பவர் கட்னாலேயே 2011 வந்து ஆட்சியை வந்து பெருசாக இழக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. அப்போது பவர் கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பீரியடில் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து வெங்காய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, ஆட்சி இழக்கக்கூடிய மாதிரி வந்துச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு மாதிரி அதிருப்தியை சம்பாதிச்சிடக்கூடாது. இப்போ தான் வந்திருக்கீங்க, 2 வாரம் கூட ஆகலை, இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து 2 வாரம் இருக்குது, இந்த மாதிரி சூழலில் சரி பரவாயில்ல அப்படின்னு மக்கள் வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை. மக்களுக்கு தேவை அடிப்படை சில விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது நம்பர் 1. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து புஷி ஆனந்த் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லிடுவோம். எப்படின்னா, அரசு விவகாரங்களில் தாவேகாவினர் தலையிடக்கூடாது. தாவேகாவினர் தங்களுடைய எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில கொடுத்துக்கிறாரு. அப்புறம் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது. ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அப்படி இந்த மாதிரி தாவேக்காவோட துண்டை தோளில் போட்டுட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்க, அது என்ன நடக்குது, இது என்ன இருக்குது அப்படின்னு தாட் புட் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ சம்பந்தம் இல்லாமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது இருக்கு இல்லையா. நான் வந்து கட்சி சார்பாக இருக்க ஒருத்தர், ஆனால் இது அரசு கட்சி எது வேணாலும் இருக்கலாம், திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அரசு அப்படிங்கிறது வந்து கட்சி சார்பற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறதா அது ஒரு சரியான வார்த்தை தான். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ள கூடாது. எதனால இப்படி வந்துச்சுன்னா, தென்காசி தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தாவேக்காவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பொதுச் செயலாளரும் அவர் வந்து அமைச்சருமான ஆனந்த் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு, இது கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இந்த தாவேக்காவோட அமைச்சரவையில் 2 பேர் ஏற்கனவே சேர்ந்து சொல்லிட்டோம். அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான். ஓகே. இதுக்கப்புறம் வந்து அவர் சிவி சண்முகம் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் வந்து ரிசைன் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அடுத்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன செய்தி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு வந்து, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 8000 தனியார் மருத்துவமனைகள் டெம்பரரியாக வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ண தற்காலிக அனுமதி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டீங்க, ஓகேன்னு சொல்லி நீங்கள் மருத்துவமனைகள் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேசிக் என்ன வேணும், டாக்டர்ஸ் வேணும், நர்ஸு வேணும், எக்யூப்மெண்ட் கொஞ்சம் வேணும், மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் வந்து பேசிக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது, அல்லது பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபார்மசி இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் 8000 மருத்துவமனைகள் தற்காலிக மருத்துவமனைகள் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பெர்மனண்ட்டாக வந்து இது கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அதாவது திமுக சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க வந்து, இது வந்து லஞ்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றாங்க. சரி, லஞ்சம் இல்லாத துறை ஊழல் இல்லாத துறை எங்கே இருக்குது? லஞ்சம் இருக்குது. ஆனால் லஞ்சத்தை வந்து அதையுமே வந்து அப்படி கழுத்தை அறுக்காம லஞ்சம் அளவாக வாங்கிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது லேசாக தொட்டு நக்கிறதுக்கும் அப்படி கிரிமை மொத்தத்துக்கு வலிச்சாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு எங்கே போனாலும் பெர்சன்டேஜ் கமிஷன் லஞ்சம் அப்படி இருக்கத்தான் செய்யுது. 100 ரூபாய்க்கு ஒரு வேலை நடக்குதா, 2%, 3%, சில நேரம் 5% அது வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் லஞ்சம் ஊழல் என்னாலும் வச்சுக்கங்க. அப்படி போனால் 95% இருக்குது. அது வந்து பெருசாக பாதிக்காது. 80% வந்து 80 ரூபாய்க்கு வேலை நடக்கும். 15 ரூபா வந்து அவங்களுக்கான கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்கும். 5% வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து கொடுத்தா கூட கமிஷன் அதிகாரிகளுக்கும் இதுக்கும் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30% வந்து கமிஷன் பெர்சன்டேஜ் லஞ்சம் அப்படின்னா 70 ரூபா. அந்த 70 ரூபாயில என்ன வேலை நடக்கும்? 50 ரூபாய்க்கு வேலை நடக்கும். அப்போ 100 ரூபா கோட் பண்ணிட்டு 50 ரூபாய்க்கு வேலை நடந்தா அங்கே வந்து என்ன குவாலிட்டி இருக்கும்? தரம் வந்து கேடுகட்டு கேவலமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி இல்லாமல் ஓரளவாவது, அதாவது லஞ்சம்ங்கிறது அல்லது பெர்சன்டேஜ் கமிஷனுங்கிறது மினிமமாக இருக்கணும். வேர்ல்டு வைடாக வந்து கமிஷன் வந்து அப்ரூவ்டு இருக்குது, 2%, 3% இருக்குது. அப்போது 5% வச்சுட்டிங்களா, அது கூட பரவாயில்ல அப்படிங்கிறது தான். அப்போது இந்த மாதிரி லஞ்சம் வரும்ட்டாங்க. ஒருவேளை லஞ்சம் இப்போ தற்காலிக அனுமதிக்கே வந்து லஞ்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கலேன், கொடுத்தா கூட இப்போ நிறைய இடங்கள்ல அப்ரூவல் இல்லாமல்
தெரியாமல் திருட்டுத்தனமாக டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறையா இந்த மாதிரி ஹோமியோபதி பண்ணுறேன் இதை பண்ணுறேன். நான் வந்து இருக்கிற உண்மையான ஹோமியோபதி பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்றுமே படிக்காமல் நான் வந்து பரம்பரை மருத்துவர், நான் வந்து சித்தா மருத்துவர், ஹோமியோ வந்து நேச்சுரல் மருத்துவர், ஹெர்பல் மருத்துவர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதில் இல்லாமல் இதை முறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சரியாக வருமோன்னு தோணுது. ஒருவேளை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லையும் சில பெரிய சிறிய ஆவரேஜ் மாவட்டங்களில் 8000 இருக்கிற ஹாஸ்பிட்டலோட புதுசாக 8000 ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு அவங்களுடைய நலன் இருக்கு இல்லையா, செலவாகும் எல்லாம் ஓகே தான், அதையும் தாண்டி ஓகேயா இருக்குமோன்னு தோணுது. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போதைக்கு வந்து இந்த கருத்து 8000 புதிய மருத்துவமனை நல்லதா கெட்டதா என்ன கேட்டால் நல்லது. ஆனால் அவங்க நிறைய சாதாரணமாக 100 வாங்குறது போல 500 வாங்குறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க, மக்கள் வந்து ரொம்ப வாட்டி விதைக்கிறாங்க, தேவையில்லாத மருந்தை கொடுத்து ரொம்ப இது பண்ணுறாங்க, தவறாக லீட் பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி ரொம்ப இது வந்துச்சு அப்படின்னா அது தவறானது. அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அது இல்லாமல் இப்போ என்ன நம்ம சொல்ல வர்றது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் தாங்க முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் அப்படியே அப்படி என்ன சொல்கிறது, பயங்கரமாக கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை தொட்டாலும் குறை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இதில் என்ன, நம்ம ரமேஷ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து ஐயங்கார், அதனால் இப்படியாக அப்படின்னு சொன்னாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து யாராக இருந்தாலும் அவர் ஐயங்காரோ அல்லது கிறிஸ்டியரோ முஸ்லீமோ அல்லது தலித்தோ அல்லது எந்த ஜாதியோ பிரச்சனை இல்லை. இந்த ரெப்ரசன்டேஷன் அவர் வந்து அடுத்து எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்கு அடுத்து அவர் மேலே நல்லதா கெட்டதா விமர்சனங்கள் வரும். அதை தாண்டி ஜாதியை வச்சு பிறப்பால் எப்படி உயர்வு தாழ்வு இல்லையோ அதே மாதிரி பிறப்பால் அவர் வந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதால எதுவும் கூடாது அப்படின்னா சொல்கிறது தவறானது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து விசிகா திருமாவளவன் மேலே ஏகப்பட்ட விமர்சன கணைகள் வருது. ஆனாலும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான முன்னெடுப்பு தான். இப்போ என்ன, அடுத்து 31வது வருஷம் அடுத்து எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலேன். இப்போ 5 வருஷம் தாவேக்கா வந்து ஓடிட்டாங்க. அது நல்லதோ கெட்டதோ, நல்ல பேரோ கெட்ட பேரோ எது வேணால் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. 5 வருஷம் ஓடிட்டாங்கன்னா அடுத்து 31ல் ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சி தரோம். இவர் வந்து விஜய் வந்து முதலே சொன்னார் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார். கூட்டணி ஆட்சி பங்கு கொடுப்போம் எல்லாம் சொன்னார். அது மாதிரி இங்கே செயல்பட்ட மாதிரி ஆயிடுச்சா. இந்த ஒரு விஷயத்துல நிறைய புதுசாக நம்பர் 1 புதுசாக வந்திருக்காங்க, கூட்டணி ஆட்சியை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரைமுறை இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் இவங்க நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் இப்போ அரசியல் மயப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து முதல்ல வந்து தொண்டர்களாக ஆகாமல் அரசியல் மயப்படுத்தாமல் வெறுமனே விசில் அடித்தா குஞ்சுகளாக இருக்காங்க, தற்கூரியாக இருக்காங்க, இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு விமர்சனம் நடந்துச்சு இல்லையா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு, அரசியலாக அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இல்லாமல் ஸ்கூல் படிக்கிற பையன் பொண்ணுலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க பையன் பொண்ணுலேருந்து அப்புறம் யங்ஸ்டர்ஸு அப்புறம் பெண்கள் அது வரைக்கும் அத்தனை பேரும் என்ன நடக்குது, யார் அமைச்சர், எந்த துறைக்கு யார், இப்போ 2500 ஏன் போட முடியல, 1000 போட்டாங்களே அதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மின்சார பிரச்சனையா இல்லை வந்து மண் அள்ளுறது வந்து வண்டல் மண் அள்ளிக்கிறா சொன்னது என்ன இருக்குது, இவர் வந்து எளிமையாக இருக்கார், அதுக்கப்புறம் இதில் வந்து எளிமையாக இருக்கா ஏஐயில் போட்டது இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மொத்தத்துக்கு விவாத பொருள் ஆகிட்டே இருக்கா. அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட நமக்கு அறியாமலே நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் சந்ததிகள் வந்து அரசியல் மையப்படுத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, அடுத்து எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதம் அவங்க செயல்பாடு வந்து தினந்தோறும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதில் ஜால்ரா போடுறவங்க ஓகே சூப்பர்னு ஜால்ரா போடுவாங்க, ஜால்ரா போட முடியாதவங்க எதிர்த்து பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். இப்போ நமக்கு என்னென்னா அவங்க கரெக்டாக நடந்தால் கரெக்டாக இருக்குன்னு பாராட்டத்தான் செய்வோம். நம்மளை வந்து நீங்கள் ஜால்ரா போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை வெட்டியாக எதிர்த்து பேசுன்னு சொன்னாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அவங்க வந்து தப்பாக நடந்தாங்கன்னா விமர்சனத்துக்கு உட்படுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். நம்மளால் என்ன முடியுமோ அதை கரெக்டாக எடுத்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்த காணொலியில் விமர்சன பார்வையோடையும் அப்புறம் நல்லது நடந்தால் பாராட்டக்கூடிய பார்வையோடையும் நம்ம விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து என்ஷூர் பண்ணுறேன். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.